ஓம். இந்த ஓர் ஒலி மட்டும்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை தியானத்தில் ஆழ்த்தியது. எல்லா மந்திரங்களும் ஏன் ஓம் என்று தொடங்குகிறது? ஓம் ஒரு ஒலிதானா, அல்லது அது கடவுளா, அல்லது அது பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வா? இன்று நாம் பார்க்க போகிறது ஓம் பற்றிய முழு உண்மை. பழைய வேதங்கள் என்ன சொல்கின்றன? ஆரம்பத்தில் இருந்தது ஒரு சக்தி, அது பிரம்ம தத்துவம். அந்த சக்தி அண்டம் போல விரிந்தது. அதிலிருந்து உருவானது ஆகாசம், காற்று, அக்கினி, நீர், பூமி. இதுதான் பஞ்சபூதங்கள். ஆச்சரியமாக, இன்றைய விஞ்ஞானம் பிக் பேங் என்று சொல்வதை நமது முனிவர்கள் ஒலி மூலம் உருவான பிரபஞ்சம் என்று சொன்னார்கள். அந்த முதல் ஒலி ஓம். ஓம் ஒரு எழுத்து அல்ல, அது 3 ஒலிகள். ஏ, யு, எம், ஆ. ஏ விழிப்பு நிலை, நாம் இப்போது அனுபவிக்கும் உலகம். உ, யு கனவு நிலை, நமது மன உலகம். எம் ஆழ்ந்த தூக்கம், அறிவு இல்லாத அமைதி. ஆனால் ஒலிக்குப் பிறகு வரும் அமைதி, அது துரியம், அதாவது ஆத்ம சுத்த நிலை. இதனால் ஓம் சமம் மனிதன் அனுபவிக்கும் முழு வாழ்க்கை. நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், நீங்கள் கனவு காண்கிறீர்கள், நீங்கள் தூங்குகிறீர்கள். இந்த 3 நிலைகளும் மாறுகிறது. ஆனால் இந்த அனைத்தையும் பார்க்கும் ஒரு சாட்சி உங்களுள் இருக்கிறது. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்தை குறிக்கும் ஒலி ஓம். அதனால்தான் மண்டூகிய உபனிஷத் முழுவதும் ஓம் பற்றியே பேசுகிறது. நாம் சொல்வது ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. ஏன் 3 முறை? 3 வகை துன்பங்கள் இருக்கிறது. ஆதி தைவிகம், இயற்கை பேரழிவுகள்; ஆதி பௌதிகம், வெளிப்புற அபாயங்கள்; ஆத்தியாத்மிகம், உடல் மன துன்பங்கள். இந்த 3லிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 3 முறை சாந்தி. இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு ஆழ்ந்த வேண்டுதல். ஓம் எப்படி ஜபிக்க வேண்டும்? ஆழ்ந்த மூச்சு எடுக்கவும், ஆ நீளமாக தொடங்கவும், உ மெதுவாக மாற்றவும், மெதுவாக அமைதிக்குள் கலக்கவும், கடைசியில் அமைதியை அனுபவிக்கவும். முதலில் சத்தமாக, பிறகு மெதுவாக, பிறகு மனதில் மட்டும். இது தினமும் 5 நிமிடம் செய்தால் மனம் மாற ஆரம்பிக்கும். ஓம் ஒரு ஒலி அல்ல, அது ஒரு அனுபவம். ஓம் ஒரு மந்திரம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் அதிர்வு. நீங்கள் ஓம் சொல்லும்போது நீங்கள் கடவுளை அழைக்கவில்லை, நீங்கள் உங்களுள் இருக்கும் அந்த பரம உண்மையை எழுப்புகிறீர்கள். ஓம்